மைக்ரோஅல்புமினுரியா டெஸ்ட் பாசிட்டிவாக வந்துருச்சு உடனே பதட்டமாயிட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கேட்பாங்க, ஐயோ எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துருமா, அதுலேயே ஒரு ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். பட் ஆஸ் எ டாக்டர் வந்து அவங்கள வந்து காம் பண்ணுறது தான் எங்களோட இம்பார்ட்டண்ட்டு. பட் முக்கியமாக என்னென்னா, இது இந்த ஸ்டேஜில் டெஃபினெட்லி கண்ட்ரோலபிள் அண்ட் சம்டைம்ஸ் ரிவர்சிபிள் ஆல்சோ. இந்த ஸ்டேஜில் ரிவர்சிபிள் தான். அதே மாதிரி இந்த மைக்ரோஅல்புமினுரியாங்கிறது மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ டயபெட்டிஸில் வந்து 2 டைப் ஆஃப் வாஸ்குலர் டிசீஸ். ஒன்று வந்து மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ். மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ்ங்கிறது நான் சொன்னேன், குளோமர்லஸ் வந்து சிறிய நுண்ணுயிர் ரத்த குழாயினால இருக்குது. அதே மாதிரி ரெட்டினாவும் பார்க்கணும். விழித்திரையில் இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து இரத்த கசிவு இல்லை புரோட்டீன் கசிவு ஏற்படலாம். அதனால் இப்போ மைக்ரோஅல்புமினுரியா டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா உடனே கண்ணை செக் பண்ணுவோம். ஆரம்பத்திலேயே இருந்ததுன்னா ஏதாவது இரத்த கசிவு இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம ரெட்டினோபதின்னு சொல்லுவோம், டயபெட்டிக் ரெட்டினோபதி. அதுலேயே ப்ராலிஃபரேட்டிவ், நான் ப்ராலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு இருக்குது. ஸோ அப்போது இரத்த கசிவு ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா அது லேசர் சிகிச்சை மூலமாக அதையும் தடுத்து நம்ம கண் பார்வையை வந்து மோசமாக பார்த்துக்க முடியும். சில சமயம் உள்ள பயங்கர விட்ரஸ் ஹெமரேஜ் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதனால் பார்வையே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போது நம்ம ரெகுலராக சுகர் டெஸ்ட் பண்ணியிருப்போம், கண்ணெல்லாம் பார்த்துருப்பாங்க, கண்ணில் ரெட்டினோபதி இருக்கும். ரெட்டினோபதி இருந்தாலும் உடனே ரிவர்ஸில் கிட்னியும் பார்க்கணும். சில பேர் கண்ணெல்லாம் பார்த்துருப்பாங்க, கிட்னி டெஸ்ட் ஒண்டி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் ரெட்டினாவை பார்க்கணும், ரெட்டினா ப்ராப்ளம் இருந்தால் கிட்னியும் பார்க்கணும். இதோ மைக்ரோஅல்புமினுரியா ஸ்டேஜ் நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா திஸ் கேன் லீட் டு மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன். லைக் மேக்ரோவாஸ்குலர்னால் பெரிய இரத்த குழாய், யூஸ்வலாக இருதய நோய் இல்லையா. ஸோ ஹார்ட் அட்டாக், அந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வரலாம், அதே மாதிரி ஸ்ட்ரோக் வரலாம், அதே மாதிரி காலுக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படலாம். ஸோ அதனால தான் இந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இந்த மைக்ரோஅல்புமினுரியா ஸ்டேஜ்லேயே அட்ரஸ் பண்ணினாக்க நம்ம கிட்னியும் காப்பாற்ற முடியும், மற்ற உறுப்புகளையும் காப்பாற்ற முடியும். ஸோ ஒருத்தர் டயபெட்டிஸு அதனால கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, அவங்க எப்போ வந்து கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும்? யூஸ்வலாக இப்போ எங்கள் வர பேஷண்ட் எல்லாமே ஒன்று வந்து அவங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியன், ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ் இல்லை டயபெட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அங்கேயே அவங்க மோஸ்ட் ஆஃப் 90% வந்து ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் வருவாங்க இங்கே, பிகாஸ் டெர்ஷரி கேர் சென்டருங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீனூரியா இருக்குது அப்படின்னா எவ்ரி 6 months to 1 year அந்த ப்ரோட்டீனூரியா வந்து கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா, அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் கொடுத்து அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்.